தேவனுடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்கள் யாவரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவா நம்ம கொடுத்துருக்க வார்த்தை 2 கொரிந்தியர் 9:15 அப்படி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவான நம்ம வெளிப்படுத்த விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் செலுத்துவது. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவனை செய்கிற நன்மைக்காக இன்றைய நாள் வரைக்கும் நம்ம ஸ்தோத்திரங்கள் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். என்னைக்கோ ஒரு காரியம் நம்ம கேட்டது நடந்திருக்கலாம், ஆனால் அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துறது எத்தனை பேராக நம்ம இருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. அதெல்லாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, இந்த நாளில் நம்மளையே நம்ம சோதித்து பார்க்கும்படியா இயேசு கிறிஸ்துவன் இந்த நாள் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஆமீன். அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். நம்ம எத்தனை நாளும் ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருப்போம், அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவனை கொடுத்துருப்பாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குதோ நடக்கலையோ இயேசு கிறிஸ்துவானவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. நன்றி சொல்லுங்க. ஏசப்பா நன்றி ஏசப்பா, எனக்கு இந்த காரியம் கிடைச்சதுக்கு நன்றி ஏசப்பா, இந்த காரியம் நடக்காம போனதுக்கு நன்றி ஏசப்பா. எது செய்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம வாழ்க்கையில எது செய்தாலும் அது நன்மைக்கு எதுவா இருக்கும். ஆமீன். ஒரு காரியம் நீங்க எதிர்பார்க்கறது நடக்கலையா, அதுவும் இயேசு கிறிஸ்துவ ஏதோ ஒரு சித்தத்துக்காக ஏதோ ஒரு நோக்கத்துக்காக மாத்திரமே அந்த காரியத்தை உங்களோட வாழ்க்கையில இருந்து விலக்கி வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு கால தாமதத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனாலும் எதனால இது மாதிரி நடக்குதுச்சா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி மனம் முறிவாகாதபடி, மனம் கசந்து போகாதபடி, இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம தூஷிக்காதபடி நம்ம நன்றிகளை செலுத்தும் போது அதை இயேசு கிறிஸ்துவான பார்க்கிற தேவனா இருக்கிறாரு, நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில நம்மளை உயர்த்துவாங்க. உலகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை உயர்த்துவாங்க, நம்மளோட ஆவியின் ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை உயர்த்த இயேசு கிறிஸ்துவின் சித்தமுள்ள தேவனா இருக்கிறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம ஒரு காரியம் கிடைச்சிச்சு அப்படின்னா உடனே அந்த காரியங்களை மறந்துடுறோம், ஏசப்பா செய்கிற நன்மைகளை மறந்துடுறோம், நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறதை மறந்துடுறோம். இந்த நாள் அப்படிப்பட்டவங்களாங்க நம்ம இந்த நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் ஏசப்பா இந்த நாளில் உணர்த்த விரும்புகிறாங்க. ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஏசப்பா செய்கிற ஒவ்வொரு ஈவுக்காக, ஒவ்வொரு நன்மைக்காக, ஒவ்வொரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. முதலாவது நம்ம ஜீவனை இந்த நாளில் வைத்திருக்கிறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த நாள் நம்ம இயேசு கிறிஸ்துவானவரோட இருக்கிறோம், அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுது நிமை பொழுது இயேசு கிறிஸ்துவான் நம்மளோட சுகபத்திரத்தோட பாதுகாக்கிறாங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமே, ஹல்லேலூயா. இந்த நாளில் இயேசுப்பா நமக்கு உணர்த்துற காரியம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அப்படி சிறிய ஜெபனிக்கல கண்ண முடிச்சிருக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆமேனப்பா, நீ செய்த ஒவ்வொரு ஈவுக்காக நன்றி அப்போ. இந்த நாளில் நாங்கள் மறக்கப்பட்டவர்களாக இருந்திருந்தா எங்களை தயவாய் மன்னிங்க. ஒவ்வொரு நாளும் நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் நடந்த தடைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் உமக்கு நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்க எடுத்துக்காங்க. பிரேஸ் கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட்.